ஹாய், இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு எப்படி எள்ளு பொடிச்சு போட்டு கொஜ்ஜி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வெடிச்ச பிறகு இது பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் கீரை மசியலுக்கு கீரை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சாச்சு. கொஜ்ஜுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கு. பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா செவந்த பிறகு பாவக்காயை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம இந்த புளித்தண்ணியை கரைச்சி விட போகிறோம். இந்த எள்ளு பொடிச்சதை எள்ளு, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தேவையான அளவு வெல்லம் ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கலாம். போட்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது ரைஸில் போட்டு நல்லா சூடான ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஸ்வீட்டாக இருக்காது வெல்லம் போடுறதுனால. அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இது போடுறதுனால நல்லாயிருக்கும். இப்போ கீரை மசியலுக்கு கீரையை நல்லா அரைச்சாச்சு. ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துட்டு இந்த கீரை இது பண்ணதை சேர்த்து கொதிக்க விட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட கீரை மசியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கொதிக்க விட வேணாம், அந்த க்ரீன் கலர் ரொம்ப இதாகிடும். ஆனால் லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட சூப்பரான பாவக்காய் கொஜ்ஜும் கீரை மசியலும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மிளகாய், தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. தேங்க்யூ.